இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். புலம்பல்கள் 3:40. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். எங்களுடைய பழைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்திருந்தாலும் கூட எல்லா பாவங்களையும் மன்னித்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தெளிவாக வேதம் சொல்லியிருக்கிறது. எங்களுடைய வழிகளை நாங்கள் சோதித்து ஆராய்ந்து அறிந்து கர்த்தரிடத்தில் நாங்கள் திரும்ப கடவோம். எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் எத்தனை செயல்கள் இருந்தாலும் முதலாவது நாங்கள் எல்லா வழிகளையும் எல்லா காரியங்களையும் சோதித்து ஆராய்ந்து நாங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். எங்களுடைய வழிகள் நாங்கள் வழி மாறி போயிருக்கிறோம், வழி தப்பி போயிருக்கிறோம். எல்லா வழிகளையும் சரி செய்து நாங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புவதையே கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். ஒருவரை கேட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் எங்கள் வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி. இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் 3 பிரச்சனைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். பாவம், சாத்தான், பிரிவு, தேவனை விட்டு பிரிந்ததால் இந்த 3 பிரச்சனைகளையும் நாங்கள் சந்திக்கிறோம். முதலாவது நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், 2வது சாத்தான்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறோம், 3வது நாங்கள் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறோம். இந்த 3 பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதால் தான் எங்களுடைய வழிகளை நாங்கள் மறுபடியும் சோதித்து ஆராய்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். எங்களுடைய வழிகளை சோதிக்கிற பொழுது ஒரு இடத்துல கேட்டால் நம்ம முன்னதாக சொன்னபடி ஒரு இடத்துல கேட்டால் சொல்வார்கள் எங்களுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் சொல்லி. இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் வெறுமனே 3 பிரச்சனைகள் மாத்திரமே இருக்கிறது. அந்த 3 பிரச்சனைகளுக்கும் நாங்கள் என்னென்ன பிரச்சனைகள் மறுபடியும் கொடுக்குறேன். பாவம், சாத்தான், பிரிவு. எங்களுடைய 3 பிரச்சனைகளாக நாங்கள் இருக்கிற பொழுது அந்த பிரச்சனைகளுக்காகவே நாங்கள் சில புண்ணிய காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டு தேவனை விட்டு நாங்கள் பிரிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போகக்கூடாது. தேவன் முதலாவதாக எங்களுக்கு ஆண்டு கொள்ளுதல் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் நாங்கள் தேவனை விட்டு பிரிகிறபடினாலே எங்களுடைய வழிகளை மறுபடியுமாய் நாங்கள் சோதித்து ஆராய்ந்து அறிந்து மறுபடியும் நாங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஸோ அந்த காலை வழியில் நாங்கள் அந்த வார்த்தையை கூறுகிறேன். நீங்கள் உங்களுடைய வழிகளை நீங்கள் சோதித்து ஆராய்ந்து அறிந்து மறுபடியுமாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை அவரும் ஆஸ்வதிப்பாராக. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வழியிலும் கூட ஆண்டவரே சுவாமி, இதோ நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வழி தப்பி போயிருக்கிறார்களப்பா. அந்த வழி தப்பி போன பிள்ளைகள் எல்லாம் அந்த வழிகளை சோதித்து ஆராய்ந்து அறிந்து மறுபடியுமாய் கர்த்தருக்குள்ளாய் திரும்புவதற்கு என் ஆவியானவர் என் தேவன் உதவி செய்யுங்க. இந்த விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுத்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.